3வது வசனம் சொல்லுகிறது, 3 மாசம் அதை என்ன பண்ணாங்களாம், ஒளிச்சு வச்சாங்க. நம்ம எல்லாருமே நம்முடைய குழந்தைகளை பெற்றெடுத்த உடனே, ஒருவேளை நம்ம இந்த காலகட்டத்தில் அந்த காலம் மாதிரி 10 பிள்ளைங்க அப்படிலாம் நம்ம பெற்றுக்கொள்றது இல்லை. ஒரு குழந்தை 2 குழந்தை ரொம்ப ஆசாசியாக வளர்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம பொத்தி வளர்க்க முடியும், அப்படித்தானே? ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்கும், இல்லை ஸ்கூலிங் டைம் வரைக்கும். அதற்கு பிற்பாடு இந்த உலகத்திற்குள்ள அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வரதான் செய்யும். ஒன்று படிப்பு நிமித்தமாவோ, இல்லை திருமணம் பண்ணி இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம அனுப்புகிறோம், இல்லை அப்ராடுக்கு போகிறாங்க, இந்த மாதிரி வேலை நிமித்தமாக ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நம்ம கண்ட்ரோலில் இருந்து, பெற்றோர்களின் கண்ட்ரோலில் இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு வெளியில் உலகத்திற்குள்ளே நம்ம குழந்தைகளை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் எல்லார் குடும்பத்திலும் என்ன பண்ணுது, வருது. அந்த சூழ்நிலைகளில் உங்கள் பிள்ளையை பாதுகாப்பது நீங்கள் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற விசுவாசமும் உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபித்த ஜெபங்களும் மட்டும்தான். உங்கள் ஜெபமும் விசுவாசமும் மட்டும்தான். நீங்கள் அந்த கார்டியனாக இருந்து உங்கள் குழந்தை உங்கள் கை மீறி காரியங்களை செய்ய போகும்போது, வேலை நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக, தூர தேசத்துக்கோ தூர இடங்களுக்கோ போகும்போது, உங்கள் விசுவாசமும் உங்கள் ஜெபமும் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. இந்த இடத்துல 3 மாதம் ஒளிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களால ஒளிச்சு வைக்க முடியல. ஆனால் விசுவாசத்தோடு அந்த நாணர் பெட்டியில் பிசினும் கீழும் பூசுறாங்க. எங்கே போனாலும் என் பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கே போனாலும் சத்துருவின் கண்கள் என் பிள்ளை மேலே பற்றக்கூடாது. எங்கே போனாலும் என் பிள்ளை பரிசுத்தத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்கப்பான்னு விசுவாசத்தோடு அவர்கள் ஏறெடுத்த ஜெபம் பார்வோனின் குமாரத்தின் கண்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிருச்சு. ஆமே. உங்கள் குழந்தை உலகத்துக்குள்ளே போகும்போது அதே இச்சையான மனிதர்களுக்கு மத்தியில், அதே கொடூரமான காரியங்கள் நடக்கிற காலேஜுக்குள்ள, அதே வேலை ஸ்தலங்களுக்குள்ள உங்கள் பிள்ளைங்க, நிறைய பேருக்கு அந்த இடத்துல தீங்கான காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தையை அனுப்பும் போது பிசினும் கீழும் பூசி அனுப்புகிறவர்களாக இருக்கணும். ஆமே. விசுவாசமும் ஜெபமும் நிறைந்தவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளையை ப்ரொடெக்ட் பண்ணி அனுப்பும் போது அதே தீங்கான உலகம் தான், அதே துன்மார்க்கமான காரியங்கள் நடைபெறுகிற இடம் தான் உங்கள் பிள்ளையை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஆமே.